ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் ராஜாவாயிசு தூதர்கள் சூழ மேகமதில் தோன்றும் மேகமாய் நெருங்கி வந்திடுவே நான் மேகமாய் மேகமாய் நெருங்கி வந்திடுவே நான் பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே பரிசுத்தமாக்க பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவே பாவமில்லாமலை காத்திடும் நமக்காய் பரமேசு வந்திடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் சகோதரர்கள், எனக்கு 4 சகோதரர்கள், ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கர்த்தருக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. எனக்கு 2 எல்டர் பிரதர்ஸ், 2 யங்கர் பிரதர்ஸ். நான் 4வது. இளங்க பிரதர் வந்து 3வது எங்கள் குடும்பத்தில். அவரை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் அபுதாபி துபாய் பிரதேசத்தில் அதிக நாட்கள் இருந்ததுனால அங்கே எங்களோடு இருக்க அவருக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அவர் நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ், ஒரு நல்ல பொசிஷனில் ஆண்டவர் அவர் வச்சிருந்தார். அவர் வாஞ்சித்ததுக்கும் அவர் விரும்பினதுக்கும் அதிகமாக அவருடைய தகுதிக்கு மேலே ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சு வச்சுருந்தார். நல்ல ஷேக்ஸோடலாம் வேலை செய்யறதுக்கான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல ஹைரைஸ் வெட்டிங்கில் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அதுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை என் குடும்பத்தில் சகோதரருக்கு படிப்பில், மற்ற சகோதர பிள்ளைகளுக்கு படிக்க, மேரேஜ் டைமில், பிரதர்ஸுடைய மேரேஜ் டைமில் எல்லாம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய ஒரு பிரதர் கொஞ்சம் அடிக்ஷனில் போயிருந்தார். அப்போது ரொம்ப நாங்கள் துக்கத்தில் அந்த டைமில் அவருடைய முயற்சினால், அவருடைய ஹெல்ப்னால் அந்த சகோதரனுக்கு நல்ல மகனாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அந்த மகனை வைத்திருக்கிறார். இன்றைக்கி அவர் அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய ஜெபம், என் தாயார் தகப்பனாருடைய ஜெபம். இளங்கோன்னு ஸ்பெஷலாக ரொம்ப அவருக்காக முயற்சி எடுத்து ஹெல்ப் பண்ணார். அவர் நல்வழிப்படுத்தினார், நல்ல புத்தி சொன்னார். ஒரு அண்ணனா தம்பியை நல்ல வழி காட்டினார். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அபுதாபியில் இருக்கும்போது துபாயில் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் போவோம் அப்பா கூட. அப்போ போகும்போது ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அதிகமாக ரொம்ப கேர் எடுத்துக்குவார். நாங்கள் வரோம்னு சொன்ன உடனே எங்களுக்காக எல்லா உபசரிப்பும் செஞ்சு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு சகோதரனை எனக்கு தந்தார். அவர் நான் இன்றைக்கி இடந்துட்டேன். அந்த சிஸ்டர்லாம் கூட, சிஸ்டர் ஐடா கூட ரொம்ப லவ்விங்காக எங்களை உபசரிப்பாங்க. அந்த அருமையான குடும்பத்தாரையும் எங்களை எல்லாரையும் கூட தேவன் ஆறுதல் படுத்தணும். எங்கள் குடும்பத்தில் துக்கத்தில் இருக்க எல்லாரும் தேவன் ஆறுதல் படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, நாங்களும் கூட தேவனுக்கு உபயோகமுள்ள பிள்ளைகளாய் பாத்திரங்களாய் ஆசீர்வாதங்களாய் காணப்படும்படியாக அவருடைய வருகையில் நாங்கள் காணப்படணும். எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக நீங்கள் அவரை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே விஷயம் சொல்லிட்டு போகலாம். எனக்காக என் அக்கா சொல்லி நாங்கள் அம்மாலாம் பிரயாசப்பட்டாங்க, ப்ரேயர்லாம் பண்ணாங்க. சின்ன வயசுலேயே தவறி போயிட்டாங்க. மற்றவங்களை காரணம் சொல்கிறதோட நான் தேடி கூட பழக்க வழக்கங்கள் என்னை நிச்சயமாற்றி கொண்டு போச்சு. நான் நல்வழிக்கு வரணும்னாலே அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, என்னோட அண்ணன்களும் சரி, தம்பியும் சரி, அக்காக்களும் அவங்களும் சரி, எனக்காக பாடுபடாதவங்க எல்லாருமே பாடுபட்டாங்க. பல வருடங்கள் அடிக்கடி போயிடுச்சு. 17-18 வயசுல என்ன நண்பர்கள் இருக்கிறத பிரித்து, அதாவது கெட்ட நண்பர்கள் இருக்கிறத பிரித்து என்னை வெளியே கொண்டு போயிட்டு என்ன ஒரு நல்ல நிலைமையில் பார்க்கணும்னு எங்கள் அண்ணா கிட்ட பிரயாசப்பட்டார். அவர் வேலைக்கு போவார், என்ன சுகமாக ரூமில் உட்கார வச்சுட்டு
தேவையான சாப்பாடு காசு எல்லாம் கொடுத்துட்டு போனார். ஆனால் ஏனோ தெரியல, என்னோட கெட்ட பழக்கம் அந்த விஷயம் என்னை மாற்ற முடியாமல் திருப்பி நான் தவறுகள் மேலும் மேலும் செய்தாலும் என்னை சின்ன வயசுக்கு முதல்ல என்னை நல்வழி கொண்டு போகணும்னு நினச்சவரை எங்கள் அண்ணா இலவோ. அதனால் மறக்க முடியாது. அவர் வெளிநாட்டுலாம் போயிட்டாரு. எனக்கும் அவரோட திருமணி எனக்கும் வெளிநாடு சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. நான் வெளிநாடு போன பிறகு அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை நான் விடலை. குடி, போதை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு ஏதோ நிறைய பேர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு கருப்பாடு இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் நான் தான் கருப்பாடாக இருந்தேன். என் மனைவி சொல்லலாம், எனக்காக ரொம்ப பேர் ப்ரேயர் பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்க, நான் சரியாக வரணும். அந்த இடைவிடாமல் முயற்சி பண்ணது நான் சொல்லலாம் எங்கள் அண்ணா இலவோ. ப்ரேயர்லாம் கொண்டு போனாங்க. சிபிஎம் மாத்திரம் இல்லாமல் டிபிஎம் மாறின பிறகும் சரி, அதுக்கப்புறம் தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நிறைய இடத்துல கொண்டு போயிட்டு எனக்காக ப்ரேயருக்காக பண்ணார். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அவர் காரில் என்னை கூப்பிட்டு போகும்போது அவருக்கே தெரியாது அவர் கேஷ் போடுறதுக்கு காசெல்லாம் எடுப்பாங்க. எனக்கு தெரியாது அவர் டாலர் வச்சுக்கிறாரா இதில் வச்சுருக்காருன்னு அவருக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, ரியாலில் வச்சுருக்காங்க. அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் ஒன்றுமே தெரியாத குழந்தை மாதிரி வீட்டில் இறக்கிடுவார். நானும் பிரியாணிலாம் வாங்கிட்டு வருவேன். என்னை கீழே விட்டு அவர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போவார். அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பர்மாவா சாரில் கொடுத்து அதை காசாக மாற்றி நான் போதை அடிச்சுட்டு நைட்டு வந்து ஒன்றுமே தெரியாமல் படுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அவருக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தெரிஞ்சிருந்தா என்னை பெருந்தன்மையாக மன்னித்து சகோதரன் என்னை அனைத்தவர் யாருன்னு பார்த்தா எங்கள் அண்ணன். நிறைய பேர் இருக்காங்க அதில். பட் இளவோக்கு அதில் வந்து ஒரு தனி இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூட இப்போ எனக்கு எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, ஒரு தம்பி, இளவோ தான் செகண்ட் அண்ணன். பெரிய அண்ணன் சம்பாதிக்காரு, செகண்ட் அண்ணன் சின்ன. இளவோ மற்றவங்ககிட்டலாம் இப்படி பேசினா இருப்பாருன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் கண்பார்வைப்பட்டவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாகவே ஒரு என் மேலே கண்டிப்பாக இருந்தார். அவர் பிரியமாகவும் இருந்தார். இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் சம்பத் அப்படின்னு எங்கள் அண்ணன் திட்டுறதும், இளவோ அப்படின்னு திட்டுறதும் அதான் சொல்லுவேன். கோவம் வந்துச்சுன்னா வெறுத்தா தெரியாது சின்ன வயசுல. ஏய் நீ கோவனா படு, என்னன்னா படு, அண்ணா சொல்றா, அக்கா சொல்றான்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தவர் எங்கள் அண்ணன் இளவோ. இன்னைக்கு நான் பார்த்துக்கலாம், எங்கள் அக்கா ரீட்டாவாக இருந்தாலும் ரீட்டா அக்கா, இளவோ அண்ணா, சம்பத் அண்ணா அப்படின்னு அந்த மரியாதை இன்னைக்கு வந்து நான் தொடர்ந்து 40 வருஷங்கள் ஆனால் பெருகும். இது பெரிய விஷயம். அது வந்து இளவோன்னு எனக்குள்ள கொண்டு வர மாட்டேன். நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் சாட்சி. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தப்படலனாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறேன். இப்போது சரி கடைசியாக பேசியிருக்காரு இல்லையா, மே மாதம் நான் வந்து கூப்பிட்டு போவோம், நம்ம வெளியூர் போகணும், அப்பாவோட பூர்வீக இடம்னு இருக்குது, அங்கே போயிட்டு வரணும். ரொம்ப ஆவராக இருந்தால் ஐயா நான் சொன்னாங்க, கூப்பிட்டு வருவேன் போயிட்டு வருவேன். நான் போயிட்டேன். நேற்று சார்ஜ் போட்டு வைங்க, எனக்கு பிறந்த நாள் ரூபினை காலையில் விஷ் பண்ணணும், சார்ஜ் போட்டு விஷ் போட்டுருந்தா காலையில் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன், நான் துக்கப்பட்டேன். பரவாயில்ல, இதோட எந்த அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு என்ன இருந்துட்டு ஒரு பர்த் மார்க் கொடுத்துருக்காரு எனக்கு. இது ஒரு கண்டுபிடிக்காத அடையாளம் எனக்கு கொடுத்தா நான் நினச்சி ஒரு விதத்தில் சந்தோஷப்படுவேன். எத்தனை பேரோட டெத் ரேட் மறந்தாலும் எங்களோட டெத் ரேட் நான் இருக்கிற ஒரு வரக்கூடாது. நேற்று பிறந்தநாள் அன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்திருக்காரு. அவரோட சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அவருக்கு சப்ஸ்டியூட் அவங்க ஃபேமிலிக்கு யாருமே கொடுக்க முடியாது. எங்கள் அண்ணன் இடத்துல யாருமே வர முடியாது. பட் நான், என்னோட தம்பி, பிரதர், அண்ணன் சம்பந்தனை, என்னோட அக்கா கவிதா, அவங்களோட சார்பாங்க, அவங்க கணவன்மார்கள், என்னோட மனைவி, எல்லோரும் இந்த ஃபேமிலியோட துணை இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க எந்த நேரம் வேணாலும் எங்களுக்காக கால் பண்ணாலும் நாங்கள் முன்வரது. கடவுள் இல்லாமல் இல்லை, கடவுளை சித்தப்படி நடக்குது. எப்போ எங்களை எதிர்த்துட்டாலும் அண்ணன் இல்லை, நாங்கள் எங்கள் ஃபேமிலி முடிஞ்சு போச்சு இல்லை, இனிமே தான் எங்களோட புதிய ரிலேஷன்ஷிப்பு, ஷிப்பிங்காகவும் சரி, ஷேரிங்காகவும் சரி, ஐடாக்காகவும் சரி, நாங்கள் எந்த நேரமும் காத்து ஃபோன் மட்டும் போட்டு நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த நேரத்தில் வேறு சொன்னது. அக்கா சொன்ன மாதிரி நான் அந்த வாழ்க்கையில் திரும்பி 18 வருஷம் என்னோட புதிய போதை எதுவும் இல்லாமல் அவரோட திரும்பியில் ஒரு புலி போதை மறுவாழ்வு மையம் நடத்திட்டுருக்கேன். எத்தனையோ பேர் விளையாடி போனவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நல்வழி காட்டுறதுக்கு ஏதோ எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நீங்கள் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை குட் எக்ஸாம்பிள்ன்றத நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நான் வாழ்ந்த அனுபவத்தை கொடுக்கும்போது நிறைய பேர் மாறி வராங்க. தற்போட திருவையில் என் சித்தம் எதுவுமே இல்லை, எல்லாமே அவரோட கலன் தான், அவரோட ஞானம் தான். தொடர்ந்து எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நான் மேலும் சேவையில் வளரும், எங்கள் ஃபேமிலியோட பேர் நிலைநாட்டும். For my father,
is that the love he had for his family, and that nothing could ever come in between it. We are truly blessed to have had him in our lives and to continue to cherish his memories in the future too. It is no surprise to me that we had a small group gathered here, because I'm sure he loved each and every one of you and cared for each and every one of you like he did his family. I pray that his soul rests in peace and to see him very soon in our Lord Jesus Christ. Soon come. Praise the Lord. Surely. Praise the Lord. Thank you all for attending this funeral service. I'd like to say a few words about my father. He was always a courageous and a fearless man. So every time I had an issue with school or anything, I just knew that he would fix it somehow. So at my young age, we just blindly followed him, whatever he said, no matter who was, and he always helped us get out of it from his movement or anything. Like I used to hate going to school, but when I tell him the next day, I know that he will fix it somehow, and I have that confidence that I'll be okay. So with his confidence, he also gave us as a family that we were confident enough to do anything. But after his accident 5 years ago, we truly felt the heaviness of his absence. We were completely lost. And now that he's completely gone, we don't know how to continue. I pray that he rests in peace, and I hope to see him again soon. Please, thank you. Katolik Kristen Kristen, bersama yang berkati yang manusia yang berkati bersama kita Kristus kita. Ini boleh menjadi juga awal pun dalam berlaku apa yang boleh kita terserang அருகே வந்தது அதன் மூலமாக ஒரு தெய்வ சட்டத்தின்படி அதை நான் திருமணம் செய்திருந்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே எனக்கு புதிய திருமண வாழ்க்கையில் எனக்கு எதுவும் தெரியாது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு நான் உலக காரியங்கள் எதுவும் எனக்கு தெரியாது. அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன். இதுதான் எனக்கு புதிய உலகத்துக்குள்ள போகிற மாதிரி ஒரு அனுபவம் அது. எந்த ஒரு விஷயமும் எனக்கு புதிதாக இதெல்லாம் நான் நிறைய அவ்வளோ இதில் மிஸ் பண்ணிட்டு தான் நான் சில சமயத்தில் நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் தேவ சுத்தம் என்று நான் நினைத்துக்கொள்வேன். தேவதான் எனக்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் எனக்கு கற்றுத் தருவார். ஒவ்வொன்றையும் எனக்கு புரிய வைப்பார். இந்த வார்த்தை இப்படி இது இப்படிலாம் போகணும் எல்லாம் பண்ணணும் என்பது அவரோட குக்கிங்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் நிறைய பேர் என்னுடைய குக்கிங்கை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர் பெருமையாக என்னுடைய ஒவ்வொரு அந்த கிச்சனில் ஒவ்வொரு சிறு சிறு ஐட்டமையும் பேர் சொல்லி இதை இப்படி நீங்கள் ரொம்ப பொறுமையாக என்னுடைய காரியங்களில் அவர் இருந்து எனக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லா விஷயங்களும் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுப்பார். எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுபோல் ஒரு அன்பான ஒரு மனுஷனாக ஒரு எனக்கு புருஷனாக எனக்கு இருந்தார். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல ஒரு ஃபெய்த் அவருக்கு இருந்துச்சு. கஷ்டமாக காணப்படுற விஷயத்துலையும் அவர் ரொம்பவே அந்த அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு கொடுப்பார். கஷ்டமாக காணப்படுற விஷயத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதே செஞ்சாங்க ஃபெய்த் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சரீர நிறைய அவருடைய நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் மேலே 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 நிறைய வந்தது. தேவனுடைய பிரியாக ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு சரீரத்தில் நான் வந்தபோது அவருடைய விசுவாசம் கொஞ்சம் குறைபட்டது. இப்பொழுதெல்லாம் நான் அவரை நிறைய விஷயங்கள் அவருக்கு நான் சொல்லி ஏன்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் அதே நான் அவருக்கு நான் நிறைய விஷயங்கள் நான் விசுவாசத்தில் என்கரேஜ் பண்ணி அவரை வழிநடத்தி கொண்டு வந்தேன். சில 7 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஜார்ஜஸ் வந்துச்சு. அவருடைய பாடி ஆர்கன்ஸ் எல்லாமே டெட் ஆகிடுச்சு. டாக்டர்ஸுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அந்த சமயத்தில் நான் அந்த சமயத்தில் நான் அவங்களுக்கு
ஹாஸ்பிட்டலில் இந்த வகையில் உட்காந்து நான் இவருக்காக நான் ஜெபிச்சேன். என்னுடைய ஜெபத்தை எங்கள் கண்ணிலையும் பார்த்து அவருக்கு பரிபூர்ண சுகம் என்ன டாக்டர் ரொம்ப ஆச்சரியம். அவருடைய புது மனிதனை போல அவர் வந்தார். அதன் பிறகு ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகி அவருக்கு மெமரி லாஸ் ஆச்சு. பொழுதும் தேவன் அவரை அற்புதமாக அவரை பாதுகாத்து அவருக்கு ஒரு புது நல்ல பலனையும் சுகமையும் தந்தார். ஆனால் அது பிறகு அவர் கொஞ்சம் படுக்கையாக அதிகமாக அவரால் நடக்க முடியாது, அதிகமாக பேசவும் இல்லை. அது ஏதோ ஒரு இது அவருக்கு சோர்வு இருந்துச்சு. விசுவாச காரியங்களையும் சரி மற்ற எல்லா காரியம் ஒரு வெறுப்பு ஒரு சோர்வு அது அப்படியாக அவர் இருந்தார். ஆனால் நான் அவரை விடவில்லை. அவரை நான் எல்லா விஷயத்துலையும் அவருக்கு துணையாகவும் சப்போர்ட்டிவாகவும் எல்லா காரியமும் அவரோடு இருந்தேன். அவரான போகும்போது உடனே புரிஞ்சுட்டேன். இந்த எல்லா காரணங்களும் என்ன தேவையோ எப்படியா எல்லாத்தையும் நான் ஒரு பொருள் இல்லாதபடி அவரை நான் பாதுகாத்து அவருக்கு நான் கவனித்து நான் அந்த எந்த ஒரு பணியும் அவருக்கு இல்லை. என்னுடைய சமையல் சம்டைம்ஸ் நல்லா இருக்காது, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவார். எந்த ஒரு குறையும் சொல்லுவாங்க. அவர் கொஞ்ச நாள் ரொம்ப அமைதியாக அவருடைய பேச்சும் குறைஞ்சிருந்தது, அவருடைய ஆக்ஷன் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயமான வார்த்தைகள் அவர் பேச ஆரம்பித்தார். அதுபோல் அவர் இந்த கடந்த வாரம் அவருக்கு திடீர்னு செஸ்ட் பெயினாக இருக்கு வைடா அப்படின்னு சொன்னார். சரி நான் ஏதாவது டாக்டர்கிட்ட போகலாமா, ஏதாவது என்ன பண்ணணும் இது பண்ணணும் எல்லாமே நான் விசாரித்தேன். ஒரு வேலைக்கு பேலன்ஸாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் உட்காந்து அப்படிலாம் நான் சொல்லுவேன். அதனால் அவர் சிரித்து கொண்டார். அதன் பிறகு அவர் எதுவும் எனக்கு சொல்லலை. இதுபோல் அதன் பிறகு 2-3 நாள் கழித்து நார்மல் ஆயிடுச்சு. அதன் பிறகு நேற்று மார்னிங் அவர் எழுந்துருக்கேன் நார்மலாக. முந்தா நாள் நைட்டு அவர் நல்லா சாப்பிட்டுட்டு நான் எல்லாம் அவரை விசாரிச்சேன். எல்லாம் சாப்பாடு பிடிச்சிருக்காரு, டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் எப்போவுமே நான் ரெகுலராக அவரை நான் விசாரிச்சுட்டு பிறகு தான் அவர் ரூமுக்கு வரும்போது அவர் தனி ரூமில் தான் கொடுப்பார். அவருடைய ஃபேமிலி ப்ரேயர் இந்த ஹாலில் பண்ணணும்னா ரூமில் ஒட்டி போட்டு கொண்டு இருப்பார். ஃபேமிலி ப்ரேயர் வரைக்கும் அவர் கொடுப்பார். சரி ஆனால் ஹாலுக்கு வரவிட்டாலும் ரூமில் இருந்து கொஞ்சம் தேவனோட கொஞ்சம் நெருக்கமாக கடந்த 2-3 மாதமாக நெருக்கமாக இருந்தார். தேவனோட நெருக்கமாக இருந்த எல்லா காரியங்களும் வருது. அவருக்கு தேவனுக்கு தான் தெரியும் அவருக்குள்ளான மனதில் என்ன ஆத்மாவில் என்ன மாற்றம் என்பது தேவனுக்கு தான் தெரியும். ஒரு மாறுதல் இருந்தது. நான் கவனித்தேன் எல்லா விஷயத்திலும். ரொம்ப அதன் பிறகு பேச்சு ரொம்ப குறைஞ்சி விட்டது. அவருக்கு நான் பேசினா கூட நான் எப்போவுமே அவர் பேசாட்டினா அவர் பேச வைப்பேன். அவர் வாயை நான் எப்படியாவது அவர் கிளறி அவர் பேச வச்சுருவேன். நான் எப்பயாவது ஏதாவது அவர் வாயிலிருந்து வந்து சொல்லணும். அதை நான் ரொம்ப பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் இருந்து அவர் பேச வைப்பேன். ரொம்ப அமைதியாக இருப்பார். மேலே அவரை பேச வச்சேன். அப்படியாக நான் அவரை பேச வச்சேன். அது கூட அவ்வளோ அமைதியாக ஆகிட்டார். அவரோட வார்த்தை வரணும் கேட்கணும் என்னுடைய ஒரு இதுவாக இருந்தது. அப்படியாக இருந்து கொண்டோம்னா நேற்று காலையில் அவர் இதுக்கு போயிட்டு மார்னிங் 1 மணிக்கு நான் 4 மணி ப்ரேயர் எழுந்துட்டு ப்ரே பண்ணுறதுனால லேட்டாக எழுந்திருப்பேன். 4 o'clock எழுந்திருக்கிறதுனால மார்னிங் 7:30 அப்படி எழுந்திருப்பேன். அது கூட நேற்று எழுந்துட்டு என்னுடைய காரியங்களை நான் சில திரும்பவும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற காரியங்களை நான் பார்த்துட்டு வரும்போது அவருக்கு நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். சரி நம்ம போய் அவரை எடுக்கலாம்னு பார்த்தா சுத்தமாக ஒன்றும் இல்லை. அவர் இந்த பில்லோவை எப்போவுமே ஹக் பண்ணி தான் படுத்து கொண்டு இருப்பார். அவர் இப்படி படுக்க மாட்டார். எப்பொழுதும் ஒரு பில்லோவுக்கு ஹக் பண்ணி தான் படுத்து கொண்டு இருப்பார். அது கூட படுத்துட்டு இருந்தார். உடனே நான் அவரை தட்டி எழுந்திருந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எப்போவுமே ஒரு சின்ன சத்தம் கேட்டோடனே உடனே உடம்புல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். இடையிலாக ஒரு சுறுசுறுப்பாக எழுந்திருப்பார். எழுந்திருந்தா நானே டக்குன்னு எழுந்திருப்பேன். ஆனால் நேற்று அது இல்லை. சரி ரொம்ப டயர்டாக தூங்குறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். திரும்ப எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டேன். அதுக்கு அப்புறமா பார்த்தா அவருடைய பாடி ஃபுல்லாக சில்லாக இருந்தது. திடீர்னு ஃபுல்லாக புதுசாக அவரை இது பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக இல்லை. அவர் தூக்கத்திலேயே அவருடைய உயிர் தெரிந்தது. என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவை நான் தேவன் பத்திரமாக சேர்த்துவிட்டேன். திருப்பி எனக்கு தேவன் தான் எனக்கு என் பிள்ளைகளையும் படுத்தணும். இந்த நோக்கத்துக்காக அந்த ஆத்மா என் கருத்தில் தேவன் கொடுத்தாங்க. அந்த நோக்கத்தை நான் தேவன் நிறைவேற்றினார். நானும் பாதுகாத்து அவர்
அப்படின்னு சொல்லி மிகவும் கவனமாக இருந்தேன். அப்பொழுது தேவன் அதை திருப்பி எடுத்துக்கொண்டார். அந்த இடத்த நிரம்ப முடியாட்டாலும் தேவனின் கூட இருக்கிறார். என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கை அந்த சாட்சியாகவும் அவரோட பாதையில் போய் நாங்கள் சாட்சியாகவும் ஒரு நாள் நிச்சயமாய் அவரை நாங்கள் சந்திப்போம். தேவன் நான் என் பிள்ளைகளையும் அறிவுப்படுத்தி அப்படி ஒரு நல்ல ஒரு ஜீவிதை நாங்கள் செய்ய நீங்கள் எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறது சாட்சியம். Faith teaches me joy. Jesus is mine. Break every worldly tie. Jesus is mine. Dark is the wilderness. Earth has no resting place. Jesus alone can bless. Jesus is mine. Tempt not my soul away. Jesus is mine. Here would I ever stay. Jesus is mine. Perishing things of clay, born but for one brief day. Pass from my heart away. Jesus is mine. Farewell, ye dreams of night. Jesus is mine. Lost in this dawning light. Jesus is mine. All that my soul has tried, left after this well-born. Jesus has satisfied. Jesus is mine. Farewell, mortality. Jesus is mine. Welcome eternity. Jesus is mine. Welcome, O Lord and blessed. Welcome, sweet scenes of rest. Welcome, my Savior's breast. Jesus is mine. Exodus chapter 8 and verse 8. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. I want to share with you a truth that we all already know, but I will put it in a way that will set us thinking. ஏற்கனவே நாம் எல்லாரும் அறிந்ததான ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த பகிர்ந்து கொள்கிற விதமானது நாம் யாவரையும் சிந்திக்க செய்யும்படியாய் அது காணப்படும். Every human being who has ever lived is still alive today. இதுவரைக்கும் இம்மட்டுமாய் ஜீவித்ததான எல்லா மனிதர்களுமே
இன்னுமே அவர்கள் ஜீவித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். Adam and Eve are alive today. ஆதாமும் ஈவாளும் இன்றைக்கும் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். Saint Paul is alive today. பரிசுத்த பவுலும் கூட உயிரோடு தான் இருக்கிறார். Hitler is alive today. ஹிட்லரும் கூட உயிரோடு தான் இருக்கிறார். Brother Ilango is alive today. சகோதரி இளங்கோ அவர்களும் கூட உயிரோடு கூட தான் இன்றைக்கு இருக்கிறார். They have only changed location. அவர்கள் இடத்தை மாத்திரமே மாற்றி இருக்கிறார்கள். Every human being who has died has not ceased to exist. They've just changed locations. They've passed on from this planet Earth to another abode. மரித்ததான இவற்றிருந்த எல்லா மனிதர்களுமே அவர்கள் இல்லாமல் போகவில்லை, மாறாக இடம் மாத்திரமே மாறப்பட்டு இந்த கோளாகிய பூமியிலிருந்து அவர்கள் இடம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். We believe and we hope that Brother Ilango is now in the heavenly abode with Jesus. சகோதரி இளங்கோ அவர்கள் தேசோடு கூட பரலோகத்திலே அவரோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருக்கிறோம். He has already gone ahead. Therefore this message is not for him, this for us. அவர் ஏற்கனவே நமக்கு முன்பாக போய்விட்டார். ஆகினாலே இப்பொழுது கொடுக்கப்படுகிறதான செய்தி அவருக்கல்ல, நாம் கூடியிருக்கிற நமக்காய் இருக்கிறது. What about us? Where are we going? நம்மை குறித்து என்ன, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? One day we are going to end our lives. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை நாம் முடிக்க போகிறோம். Every second we live in this earth is a journey towards death. We are getting closer and closer by the second towards death. இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வினாடி துளிகள் யாவுமே நம்முடைய மரணத்தை நோக்கி 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 அது சீக்கிரத்தில் நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. A person who does not think about the end of his life is not wise. ஒரு மனிதன் தன்னுடைய முடிவை குறித்து, ஜீவனின் முடிவை குறித்து யோசிக்காமல் போவானே ஆகில் அவன் ஞானி அல்ல. When we journey towards a certain place from a certain place, நாம் ஒரு இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு நாம் போகும் பொழுது we don't count the number of kilometers we have completed or we have journeyed. We look at how many more kilometers is left for our destination. அப்படி நாம் பிரயாணமாய் போகும் பொழுது எத்தனை கிலோமீட்டர்கள் நாம் கடந்து வந்தோம் என்பதிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகிறதில்லை, மாறாக இன்னும் நாம் எத்தனை கிலோமீட்டர் சென்றால் நாம் அடைய வேண்டிய இடம் வரும் என்பதிலே நம்முடைய கவனமாய் இருக்கும். If we are traveling from Chennai to Trichy, what is important is how many kilometers are left for us between us and Trichy. சென்னையிலிருந்து நாம் திருச்சி பட்டணத்திற்கு பிரயாணமாய் போகும் பொழுது எத்தனை கிலோமீட்டர்கள் நாம் சென்னையை விட்டு வந்தோம் என்பதில் நம்முடைய கவனம் இருக்காது, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நாம் திருச்சி அடைய வேண்டும் என்பதிலே நம்முடைய கவனம் இருக்கும். But unfortunately, when it comes to life's journey, we are not bothered about our destination. When we celebrate our birthdays, we count from the beginning. How many years are over? Praise the Lord, God has added 1 year to my life. But how many years remain between our end and us is not important for us. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாம் நம்முடைய கவனத்தை அப்படி செலுத்தாதபடிக்கு நம்முடைய பிறந்த நாட்களில் நாம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாருக்கும் சொல்லுகிறோமே தவிர இன்னும் நான் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்கப் போகிறேன் அந்த ஆண்டுகளை குறித்து நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகிறதில்லை. One day I am going to be placed in a coffin like this. Each one of us is going to be placed in a coffin like this. ஒரு நாள் இப்படிப்பட்டதான சவப்பெட்டியிலே நான் வைக்கப்பட போகிறேன், எல்லாருமே அப்படி வைக்கப்பட போகிறார்கள். Where are we going? Which part of eternity are we headed for is the question. நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நித்தியத்திலே எந்த இடத்தை அடையும்படிக்கு நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். The verse that we read just now says that death is a war. இங்கே வாசித்ததான இந்த வசனம் இப்பொழுது என்ன சொல்கிறது என்றால் மரணம் என்பது போருக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. That means when I face death one day, it's going to fight with me and I have to fight with it. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் மரணத்தை சந்திக்கிற அந்த நாளிலே அது என்னோடு கூட போரடிக்க போகிறது, நான் அதோடு கூட போராடி அதை நான் ஜெயிக்க வேண்டும். And that same verse says there is no escaping this war. No human being can say no, I'm not going to fight. அந்த அதே வசனம் சொல்லுகிறது இந்த போரிலிருந்து ஒரு மனித குலமும் அதிலிருந்து தப்பித்து விடப்பட முடியாது, விடுவிக்கப்படவும் மாட்டாது. Wicked people who rule as tyrants over nations cannot use that wickedness to fight with death. பெரிய பெரிய ராஜ்யங்களை ஆண்டதான துன்மார்க்க ராஜ்யத்தை ஆண்டதான ராஜாக்களும் கூட அவர்கள் இந்த போரில் மரணத்தோடு கூட போரடிக்கிற அந்த போரிலே ஜெயிக்க முடியாது. And no human being has power in the day of his death to say no, I'm not going to die.
ஒரு மனிதனும் தன்னுடைய மரண நாள் வரும் பொழுது நான் மரிக்க போகிறது இல்லை என்று சொல்கிற அந்த சக்தியோ வல்லமையோ ஒரு மனிதனுக்கும் கிடையாது. So this is a strange kind of war. இது ஒரு வினோதமான ஒரு யுத்தமா இருக்கிறது. This verse says that death is going to come to fight with me. இந்த வசனம் சொல்கிறது மரணமானது என்னோடு கூட யுத்தம் செய்ய வரப்போகிறது. And I have to hand over my spirit. அங்கே நான் என் ஆவியை விட்டுத்தான் ஆக வேண்டும். But who is going to take my spirit? That's the question. ஆனால் அப்படி நான் அந்த ஆவியை விடும் பொழுது யார் அந்த ஆவியை எடுத்துக்கொண்டு போவார்கள்? அதுதான் அந்த கேள்வியாக இருக்கிறது. Many years ago, Pastor Manasseh and I went to visit a patient in a hospital at about 1:30 in the night. We were called by his relatives. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் பாஸ்டர் மனாசே அவர்களும் ஒரு இரவு 1:30 மணி அளவிற்கும் அப்பொழுது ஆஸ்பத்திரியில் இருக்கிறதான ஒரு நோயாளியை பார்க்கும்படி நாங்கள் சென்றோம். And he was living a bad life, an immoral life. அவருடைய ஜீவித்தை பார்த்தால் அவர் ஒரு சன்மார்க்கம் அல்ல துன்மார்க்கமான ஒரு கெட்ட ஜீவியம் தான் செய்து கொண்டிருந்தவர். And he was into the habit of drinking. குடிப்பழக்கம் உள்ளவர். And now he was unconscious and bedridden. இப்பொழுது அவருக்கு சுய நினைவும் இல்லை, படுக்கையாய் இருக்கிறார். While we went near his bed, அவருடைய படுக்கைக்கு அருகாமையில் நாங்கள் சென்ற பொழுது he suddenly opened his eyes and looked at the pastor who was with me and said, Pastor, thanks for coming, please help me. திடீரென்று பாஸ்டரும் நானும் அங்கே போன மாத்திரத்தில் அவர்களுடையாக அந்த பாஸ்டர் எங்களுக்கு என்னோடு வந்ததான பாஸ்டரை பார்த்து கண்களை விழித்து அதிர்ச்சி அடைந்து பாஸ்டர் உங்களுக்கு அதிர்ச்சியோடு அவர் எழுந்து நீங்கள் எனக்கு வந்தபடி நான் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கண்களை விழித்து அப்படி கதறி கேட்டார். So pastor asked him, what happened? உடனடியாக பாஸ்டர்கள் கேட்டார்கள் என்ன நடந்தது? He said, Pastor, last night 4 black figures came and surrounded my bed. பாஸ்டர் அவர்களே, கடந்த இரவு 4 இருளான உருவங்கள் வந்து என்னுடைய படுக்கையை சுற்றி நின்றது. Each one of them held on to one of my limbs. ஒவ்வொருவரும் அவர்கள் என்னுடைய ஒருவர் கரத்தையும் கால்களையும் பிடித்துக் கொண்டார்கள். And they were going to carry me. என்னை அப்படியே தூக்கி செல்ல போகிறார்கள். I didn't have power to scream, but in my memory I just said, Jesus. அவர்கள் அந்த நேரத்தில் கத்துவதற்கு எனக்கு பலன் இல்லாமல் இருந்தது. ஆனால் என் நினைவிலே அதிக சத்தமாய் இயேசுவே என்று நான் கூப்பிட்டேன். And they let me go. உடனடியாக அவர்கள் என்னை போகும்படி விட்டார்கள். And the man next to me died. எனக்கு அடுத்த படுக்கையில் இருந்ததான மற்றொரு நோயாளி இறந்து போனார். But they are still coming back to me, please help me. ஆனால் பாஸ்டர், இந்த ஆவிகள் திரும்பமாக என்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். What I shared with you now is one of many recorded events that have taken place in people who have gone to the brink of death and come back alive. நான் உங்களோடு கூட பகிர்ந்துதான் இந்த ஒரு சம்பவமானது அநேக ஜனங்கள் தன்னுடைய மரண தருவாயில் அந்த மரணத்திற்கு நெருக்கத்தில் போய் திரும்பி வந்தவர்கள் கோடிக்கணக்கான அனுபவங்களில் இது ஒரு அனுபவமாக இருக்கிறது. Heaven and hell are not fiction, they are real. பரலோகமும் நரகமும் ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு நிஜமான இடமாக இருக்கிறது. So I have to face death, fight against death, make it a door to enter into heaven. ஆகையினாலே நான் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதோடு கூட யுத்தம் செய்து மரணத்தை என்னுடைய பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசலாய் நான் மாற்ற வேண்டும். Jesus also died. இயேசு மரித்தார். In Psalm 22 is a messianic psalm. It's a prophecy about Jesus. சங்கீதம் 22 மேசியாவை குறித்துதான தீர்க்கதரிசன சங்கீதமாய் அது இருக்கிறது. It begins with, my God, why hast thou forsaken me? One of the words uttered by Jesus on the cross. சிலுவையிலே இயேசு சொன்னதான அந்த வார்த்தைகளை கொண்டுதான் இந்த சங்கீதம் தொடங்கப்பட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தைகள் காணப்படுகிறது. And in other verses down that psalm we read about, they parted my garments and upon my vesture they cast lots. அதற்கு பின்பாக கீழே வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டார்கள். And it's also written that I can count all my bones. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னுடைய எல்லா எலும்புகளையும் என்னால் எண்ணக்கூடியதா இருந்தது. That's why this psalm is a prophecy about Jesus. அதுதான் சங்கீதக்காரன் இயேசுவை குறித்ததான சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். If you read that psalm, many animals' names are mentioned. அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
அநேக விலங்குகளின் பெயர்கள் அங்கே You சொல்லப்பட்டிருக்கிறது. read about the bulls of Bashan. அங்கே பாசானின் எருதுகளை குறித்து வாசிக்கிறோம். You read about the unicorn, அங்கே காண்டாமிருகத்தை குறித்து வாசிக்கிறோம். about the lion, about the dog. அங்கே சிங்கத்தை குறித்தும் நாய்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். These are evil entities that surrounded Jesus while he hung on the cross. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவரை சுற்றி வந்ததான இந்த பொல்லாத தீமையான ஆவிகள் இவைகள். That was the war that Jesus faced at his death. அவர் இயேசு தன்னுடைய மரணத்திலே அந்த யுத்தத்தை தான் அவர் சந்தித்தார். One wrong move, one wrong word, one wrong thought, and Jesus would end up in the wrong hands. ஒரு தவறான செய்கையோ, ஒரு தவறான சிந்தையோ அல்லது ஒரு தவறான வார்த்தையை இயேசு விட்டுப்பாரானால் அவருடைய மரணத்தை அவர் வேறு தவறான இடத்தில் முடித்திருக்க முடியும். What were one of the last words of Jesus? ஆனால் இயேசுவின் சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன? Father, into thy hands I commend my spirit. பிதாவே, உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். That was a victorious death. அது ஒரு ஜெயமான மரணமாய் இருக்கிறது. Death fought with Jesus, but Jesus handed over his spirit, like is written in Ecclesiastes 8:8, what we read just now. He handed over his spirit to the Father and not to evil entities. இயேசுவோடும் கூட மரணமானது யுத்தம் செய்தது. அந்த யுத்தத்திலே நாம் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்தது போல அந்த தன்னுடைய ஆவி மரணத்தை ஜெயித்த அந்த யுத்தத்திலே அவர் பிதாவின் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். One day we must hand over our spirits. ஒரு நாள் நம்முடைய ஆவியை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. One day we have to fight against death. ஒரு நாள் நாம் மரணத்தோடு கூட போராட வேண்டியதா இருக்கிறது. Who is going to come to receive our spirits? நம்முடைய ஆவிகளை ஏற்றுக்கொள்ள யார் வர போகிறது? The Solomon was a wise man. சாலமன் ஒரு பெரிய ஞானி. He said in this very book that we read in Ecclesiastes, he said it's better to go to the house of sorrow than to the house of mirth. அந்த ஞானியான சாலமன் தன் எழுதினதான இந்த பிரசங்கின் புத்தகத்தில் அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், துக்க வீட்டு சந்தோஷம் கல்யாண வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் விருந்து வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம் என்று அவன் சொல்லி இருக்கிறார். Because every man thinks about his end when he goes to the house of sorrow. அப்படி துக்க வீட்டுக்கு போகும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முடிவை நன்றாக சிந்திப்பான். Well then, let's think of our end. நல்லதுதான். இப்பொழுது நம்முடைய முடிவை குறித்து நாம் யோசிப்போமா? How are we living and how is our life going to end? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய ஜீவியத்தை எப்படி முடிக்க போகிறோம்? Whom are we going to give up our spirits to? யாருடைய கரங்களில் நம்முடைய ஆவிகளை நாம் ஒப்படைக்க போகிறோம்? One saint called Stephen in the Bible, when he passed away, வேதத்தில் காண்கிறதான பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த பொழுது he was stoned to death. அவர் மரணத்திற்கு என்று கல்லெறியப்பட்டார். We know that Jesus, after he rose again and ascended to heaven, is seated at the right hand of the Father. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நாம் யாவரும் அறிவோம். But when Stephen died, ஆனால் ஸ்தேவான் மரித்த பொழுதோ his last words were, I see Jesus standing at the right hand of God. ஸ்தேவான் அந்த மரிக்கிறதான தருணத்தில் சொன்ன காரியம், இதோ இயேசுவானவர் எழும்பி நின்று என்னை வரவேற்கும்படி எழும்பி நிற்கிறார் என்று சொன்னார். It appears that Jesus stood up to welcome Stephen home. அங்கே காண்கிறது எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவானவர் ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ளும்படி வரவழைக்கும்படி தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கும்படி எழுந்து நிற்கிறதை காண்கிறோம். Let us close our eyes. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us think of our end. நம்முடைய முடிவை குறித்து நாம் யோசிப்போமாக. You want, we all want Jesus to receive us when we pass away. எனக்கும் உங்களுக்கும் நம் யாவருக்குமே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து விழும்போது இயேசுவானவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். I want to tell you a shocking truth. The things that are going on very secretively in this world, we have no future in this world. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வருங்காலமும் இல்லை என்கிறதான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Those evil spirits that are trying to grab our souls and spirits when we die, they are coming into this world and they are beginning to rule this world. எந்த ஆவிகள் அந்த துன்மார்க்கமான தீமையான ஆவிகள் வந்து நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவியை பிடுங்கிக் கொள்ளும் போகும்படி நம்முடைய ஆத்துமாவை பிடுங்கிக் கொள்ள வாஞ்சிக்கிறதோ அந்த ஆவிகள் இப்பொழுதே வந்து அவைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. This whole world is turning abnormal and obscene and demonic.
முழு உலகமுமே பேய்த்தனமாக, ஆபாசமாக, அதிர்ச்சியாக மாறிக்கொண்டே போகிறது. We have just enough time to get ready and fly away when Jesus comes. இயேசு வரும் பொழுது ஆயத்தமாகி நாம் செல்வதற்குரிய அந்த கொஞ்ச நேரம் மாத்திரமே நமக்கு இருக்கிறது. He that is holy, let him be holy still. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கட்டும். I with my brains will say, Jesus is coming very soon, let's all get ready. என்னுடைய ஞானத்தோடு கூட மூளையோடு வைத்து நான் சொல்ல முடியும், இயேசு சீக்கிரமாக வருகிறார், நாம் யாவருமே ஆயத்தப்படுவோம் என்று சொல்லுவேன். But the Bible, before it closes, in the last chapter of the Bible, says something very terrible. ஆனால் வேதத்திலே கடைசி தன்னுடைய முடிவின் பகுதியில் வரும்பொழுது அது சொல்லுகிறதான காரியம் மிக பயங்கரமாக இருக்கிறது. It doesn't say Jesus is coming soon, all of you get ready. அது இயேசு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார், எல்லாருமே ஆயத்தப்படுங்கள் என்று வேதம் அப்படி சொல்லி முடிக்கவில்லை. It says, he that is holy, let him be holy still. But he who is filthy, don't turn from your filthiness, get more filthy. அது என்ன வேதம் எப்படி முடிகிறது என்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கட்டும், அசுத்தம் உள்ளவன் அவன் பரிசுத்தமாக வர வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். He that is righteous, let him get more righteous. But he who is doing unjust things, don't turn from your injustice, keep doing it more. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆனால் அநியாயம் செய்கிறவன் அவன் அநியாயத்திலிருந்து திரும்ப வேண்டாம், அவன் இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் அநியாயம் செய்யட்டும். And the next verse says, behold, I come quickly. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Nevertheless, moving out of the bounds of those verses, I am telling you, let's all get ready, Jesus is coming soon. இந்த வசனங்களின் அடிப்படையில் நானும் கூட எல்லாருக்கும் சொல்லக்கூடியதான காரியம் என்னவென்றால், நாமும் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுவோமாக. The English Bible uses a very strong word. It doesn't say run, it says flee. ஆங்கில வேதமானது சொல்லுகிறது ஓடி என்று சொல்லவில்லை, மாறாக நாம் பறக்கக்கூடியதான காலத்தில் வந்திருக்கிறோம். And God might give us that spiritual velocity. Let us praise God. தேவன் தாமே நமக்கு ஓடுகிறதான அந்த பறக்கிற ஆவிக்குரிய வேகத்தை தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சகோதரனுடைய மரண நாளில் நம்முடைய முடிவை நினைக்க தேவன் நமக்கு உதவி செய்தபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவது போல நாமும் இருக்கிற கொஞ்சம் நாட்களில் சாட்சியோடு ஜீவியம் செய்து இயேசுவோடு கூட இருக்க நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கல்லறை தோட்டத்தில் நடக்கிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.